காசுக்காண்டி செய்யக்கூடிய ஆள் என்ன பிசர் கதை வயிறு அதுக்கடாப்பா இவ்வளவு படிச்ச நீங்கள் ஒரு சைனா கோட்டை விட்டுறீங்கன்னா நீங்க எப்படியே சாத்தியப்படும் அதைத்தான் இப்ப நாங்க பேசி என்ன தீர்மானிக்கிறது இப்ப கட்சிக்கு அவசரமா போய் கொண்டு மறிச்சு வச்சு நேற்று நடந்த சம்பவத்துக்குண்டே போய் என்ன தெரிய செய்ய போறேன் என்னன்னாலும் செய்வோம் எங்களுக்கு நாங்க இதை வச்சே திருப்பி இனி ஒரு அரசியல் ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் ஒன்று சொல்லட்டும் இந்த கட்சி கட்டணம் இருக்கு உங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை தம்பி உங்களுக்கு கடந்தா ஒரு பெரிய டோசர் எடுத்துக்கொண்டே இடிக்கிறாங்க நாங்கள் வந்து செய்யப்படுகிறோம் இதே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆட்சி அது தெரியுமா எனக்கு அதுலயே நாங்கள் இனி அப்பாவி மாதிரி நடிச்சு கொஞ்சம் வாங்குவோம் அங்க கறக்கலாம் எல்லா பக்கத்தாலும் கலந்து அதுக்கு பேங்க் அக்கௌண்ட கொடுத்து இதை கொடுத்து நான் இது செய்ய போறேன் செய்ய போன போது சொல்லி மற்றவனை பற்றி ஊழல்வாதி அந்தவாதி அவன் ஆட்டையை போட்டான் அவன் பொம்பளை பிரச்சனை அவன் இதுன்னு சொல்லி ஆனா நீங்க திறமானாக்கள் உலகத்திலே நீ மட்டும் தான் திறமானால் நீ மட்டும் தான் முழு விஷயம் தெரியும் உனக்கு மட்டும் தான் அறிவு இருக்கு காலங்காலமா எல்லாரும் செய்யறதான் நாங்கள் செய்யறோம் என்ன காலங்காலம் அது எவனும் இருக்கணும் மற்ற காலங்காலமா தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் எங்க அரசியல நாங்கள் எத்தனை காலமா நின்று பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா நாங்கள் எத்தனை விளையாட்டுகள் காட்டுறோம் எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் எத்தனை இடத்துல சைன் வைக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை இடத்துல போய் வரோம் இவ்வளவு சிலவு இவ்வளவு வாங்குறோம் இவ்வளவு கொடுக்குறோம் எல்லாம் தெரியுமா அதான் சைனா வைக்க சும்மா இவ்வளவு விளையாட்டு கொடுத்துருக்கு இவ்வளவு நாளும் அவங்க பார்க்க இல்லை இந்த முறை தான் கொஞ்சம் மடிவா பார்த்துருக்காங்களா அதான் பிரச்சனை இல்லாட்டி நாங்கள் இதெல்லாம் எல்லா முறையும் மாதிரி இந்த முறையும் நின்று இருப்போம் இந்த முறையும் கூட வீட்டுல வந்து கட்சிக்கு காசு வாங்கியிருப்போம் உங்களை விட அதான்டா உங்களுக்கு எல்லாம் நாங்கள் மரியாதை வந்து வாசல்ல கூப்பிட்டு கதகட்டம் பேர் உன்னே இனி வாங்க நீ வீட்டு பக்கம் வாங்க வீட்டு பக்கம் 30 போட் தருவியலோ 5 போட் தருவியலோ பக்கத்து வீட்டுல கதைச்சு விடுவியோ உண்ட ஊர்ல நீ எடுத்து தருவியோ உண்ட நண்பர்கள் எடுத்து உந்த சேட்டையெல்லாம் இனி இடம் இல்ல அப்படி கதைக்காங்க நாங்க வார முறையெல்லாம் மடிவா நிரப்பி எல்லாம் அனுப்பி விளங்குதோ எங்கட கட்சியில எழுத படிக்க தெரியாதாக்களை டியூஷனுக்கு அனுப்ப போறோம் டியூஷனுக்கு அனுப்பி அவைக்கு எழுத படிக்க தெரிஞ்சு அவைக்கு சைன் வைக்க ஒழுங்கா தெரிஞ்சு பழக்கி போறோம் அது ஓராம் ஆண்டுல இருந்து அனுப்புங்க நேசர்ல இருந்து அனுப்புவோம் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா அடுத்த முறையும் திருப்பியும் வருவோம் மற்றது நீ அந்த போன முறை குடிக்கணும் வர மாதிரி கூட கிளப் வாசிதாலையில ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணு என்னடா ஓட்சனங்களுக்கு போகணும் முடியாது எனக்கு அந்த மண்டைக்கு அவ்வளவு அறிவிலாம் தெரிய வைப்ப நாங்க இவ்வளவும் பட்ட புறாவும் உங்களை நாங்கள் வச்சு தூக்கி வச்சு கொண்டாடும் உங்களுக்கு ஏதாவது போட்ட முதல் தந்த மாதிரி தருவோம் எங்களுக்கு ஒண்ணும் தர தேவையில்லை நீங்கள் வந்து இங்க ஒண்ணு தந்து நீங்கள் இங்க எங்களை கோடீஸ்வரராக குபேர சட்டி ஆக வேண்டாம் சரியா நீங்க இனி வரக்கூடாது ஏன் காசெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் பேர் உங்க செய்தான் உங்களுடைய ஆக்கள் இருக்காங்க உங்களோட கட்சிக்கு செய்யறது காசு கொடுக்குறவங்க கொள்ளணும் காசு வாங்கி போட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட இதுல மீட்டிங் இதுல அரேஞ்ச் பண்ணி தந்தவங்க இருக்காங்க அப்படி அப்படியா நாங்கள கூட்டி கொண்டு வாங்க லைன்ல நாங்கள் எல்லாரும் பார முறையெல்லாம் சிறப்பா செய்து விடுவோம் பட் அது இந்த முறை இந்த கேஸ் வெளியில பெருசா ஆக்களுக்கு தெரியாது நீ போய் சும்மா அவங்க சைன் வைக்கல அது வைக்கலன்னு ஆக்களுக்கு பரப்பி கொண்டிருக்காது தெரியல மனத்தனமா காய்ச்சிட்டு இருக்கா அது அவங்க நேற்று நடந்த சம்பவம் ஃபுல்லா முழு ஊடகத்தை முழு பத்திரிகையே வந்துட்டாப்பா அது கொஞ்சம் மறக்கிற கொண்டு இல்லையாப்பா இந்த பேஸ்புக் இது சோசியல் மீடியாக்கள் இருக்கிறாக்களை தவிர மற்ற ஆக்களுக்கு இந்த விஷயம் தெரியாதாப்பா அதை பயன்படுத்த நீங்க முக்காவாசி பேர் வாழ்றீர்கள் இல்லாட்டி அதுல இருக்கிறவனுக்கும் என்ன செய்றீங்க அவங்கள முட்டாளாக்குறீங்கப்பா இல்லாத பொருளா எல்லாம் கட்டுக்கதை எல்லாம் சொல்லி அவங்கள நம்பக்கூடிய மாதிரி சில விஷயங்களை செய்து இல்ல படங்கள்ல வர மாதிரி இருக்கா நீ என்ன மனுஷன்றாப்பா ஊருக்குள்ள எத்தனை ஆயிரம் ஜனம் இருக்குது அந்த ஜனங்கள் வந்து எங்களோட சண்டை பிடிக்குதோ அதே மாதிரி கேக்குதோ அதுல ஏன் கேட்க இல்ல நீ ஏன் ஒவ்வொரு விஷயம் விரக்தி நீ கத்துறத பார்த்தா வார முறை நீ எலெக்ஷன்ல நிக்க போற அவளோட எதிரா கொஞ்சம் பேர்லாம் இருந்து முதல்வர் மாதிரி இருந்துட்டு வெளிக்கிறீர்கள் சமூக நாங்க நின்றாலும் இந்த சைன் வைக்க தெரியாமல் இந்த அடிப்படை இதுகள் தெரியாம நிக்க மாட்டோம் நீங்கள் வேட்பு மரியா நிராகரிப்போடு வந்து பெரிய வீரவதனம் காட்சி விடுற மனையா நீ கட்சியை தாக்குறத பார்த்தா நீ புதுசா கட்சி வரங்க போறாங்க அடே ஒரு கட்சியா பிளவிட்டு இருக்கு எத்தனை கட்சியா நீங்க வேட்பு தாக்க போய் பிளவிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரி எல்லாரும் கேட்கல நீ ஏன் கேட்கற நீ எப்ப தொடங்க போற அடே அப்படித்தான் சரவலா ஒதுங்கி போயிருக்கிறா அப்படி சொல்லித்தான் நீங்கள் என்ன செய்றீர்கள் நீங்க இந்த முறை சமூக கருத்துன்னு சொல்லி ஆக்களுக்கு திட்டுறீர்கள் பேசுறீர்கள் அப்புறம் பார்த்தா அங்க பேஸ்புக்ல எழுதுறீர்கள் யூடியூப்ல இருந்து கதைக்கிறீர்கள் டிக்டாக் கேட்கிறீர்கள் அடுத்த முறை பார்த்தா எலெக்ஷன் உங்களை மாதிரி ஆக்கலாம் அடே எலெக்ஷன் கேட்கறது தப்பு இல்ல எங்க கட்சியில வந்து சார் உங்க கட்சி நான் அப்படி ஒண்ணு எனக்கு அப்படி ஒரு பிளானும் இல்ல அப்ப பிளான் பேசாம மக்களுக்கு யாருண்டா நல்ல சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தா ஆதரிப்பாங்க கதை அனுப்பாட்டு ஏன்னா கட்சி ஆபீஸ்ல நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு வச்சு மறைக்காத உன்ன கூப்பிட்டு வைக்க நீ போ பிரச்சனை இல்ல நீ நில்லா அம்பளிக்கிட்டு போ நான் இப்பதான் போன தான் நீ கூப்பிட்டு நான் எனக்கு கழுவல் இருக்கு உன்னோட கலை